கேட்டுட்டு அந்த கம்பெனிக்குள்ள போறேன். அந்த மேல் அதிகாரி, அந்த கம்பெனியோட மேல் அதிகாரி நல்ல ஒரு பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு அவரோட ஆண்டோட பிள்ளைன்னு. ஆனா அவர்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, அவங்களோட நீ பேசுன்னு சொன்னாரு. அவரோட நீ பேசுன்னு சொல்லி நான் பேச ஆரம்பிச்சேன். ஆனா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வெதுவெதுப்பான நிலைமை. அவர் சொல்றாரு, நான் ஒரு நாள் ஆண்டருக்குள்ள இவ்வளவு ஃபெய்த்தா இருந்தேன், ஒரு நாள் ஆண்டருக்குள்ள அப்படி இருந்தேங்க, இன்னைக்கு ஆண்டருக்குள்ள இல்ல, இன்னைக்கு நான் எங்கேயோ கிடக்குறேன், நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? ஆனா அவ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தான் நீ எப்படி இருக்கிற இன்னைக்கு அப்படின்னா வெதுவெதுப்பான நிலைமையில இருக்கிறார். அப்போ அவர் உள்ளுக்குள்ள பாவத்தை விடல, ஆண்டரை விடல. இந்த உலகத்துல இருக்கிற அநேகர் அப்படித்தான், பாவத்தை விடுறதில்ல, கர்த்தரை விடுறதில்ல, வைராக்கியத்தை விடுறதில்ல, கசப்பு விடுறதில்ல, கோபத்தையும் விடுறதில்ல, சுவாபத்தையும் விடுறதில்ல, சபையும் விடுறதில்ல, வேத வாசிப்பு விடுறதில்ல. ஆனா ரெண்டுமே என்னன்னு செய்வாங்க. இவங்களால கர்த்தருக்கு எதை பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வாயிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு மனிதனை வாந்தி பண்ணுகிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? நீங்க வெதுவெதுப்பா இருக்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த செய்தியை கவனிங்க. வெதுவெதுப்பான நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை, வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு தனிஜபம் இல்லை, ஆண்டோடு பேசுறதில்ல, ஒரு தரிசனம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு இல்லை, ஏதோ வாழ்ந்தோ செத்தோன்னு இருக்கிறீங்கன்னா வெதுவெதுப்பா இருக்கிறீங்க. சேவ் ஜோன், சேவ் ஜோன். உங்களை எதுவும் பாதிக்காது. உங்களை பாதிக்கிறதால உலகத்தை குறித்து நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு பாதிக்கும். ஆவிக்குரியவர்களாக உங்களுக்கு எதுவும் பாதிக்காது. ஏன்னா ஆவிக்குரியல நீங்க இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு வெதுவெதுப்பான நிலைமை. நிறைய பேர் நிலைமை அதை விட கொடுமை என்னன்னா, ஆண்டு வாந்தியே பண்ணிருப்பாரு, வாந்தி பண்ணி வச்சிருப்பாரு. அவன் வாந்தியா பண்ணி, வாந்தி எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சுடர்ல இருக்கிறீங்க. வாந்தி பண்ண நிலைமையில இன்னும் இருக்கிற நடப்பிடமா வாழ்றவங்க இருக்கிறீங்க. கர்த்தர் இல்லாம நடப்பிடமா வாழ்றது. என்னோடு இருக்கிறீங்களா, என்னோடு இல்லையா? ஏன் அந்த டவுட் வருது? ஏன் ஆண்டு உங்களோட இல்லையா? அழைச்சவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரா? ஆனா ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் இருந்தாருன்னா பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும். அவர் இருந்தாருன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும். அவர் இருந்தாருன்னா அவர் உங்களுக்கு நடத்துகிறத விதத்தை நீங்க அறிந்துக்குவீங்க. நீங்க ஆதியில இருந்து அந்த அன்பு குறைஞ்சிட்டாவே, வெதுவெதுப்பா இருக்கிறீங்கன்னாவே வேலை முடிஞ்சு போச்சு. அங்க உங்களோட அவர் இல்லை, அவர் வாந்தி பண்ணிட்டார். இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் சொல்றாரு, சொல்றாரு, இதுதான் நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறேன்னா அவருடைய வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணிடுவார். இது கடைசி என்று கடைசியை உனக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். மறுபடியும் போய் தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க. மறுபடியும் போய் தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், ஒரு வெதுவெதுப்பான நிலைமையில இருக்கிறேன், அவிசுவாசமா இருக்கிறேன், பொய் சொல்றேன், ஏமாத்துகிற, மறுபடியும் பாவத்துல விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேன். என்னால் இந்த போட்டோகிராஃபி இருக்க முடியல, இந்த பொண்ணை லவ் பண்ணாம இருக்க முடியல, இந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியல, கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியல, அவங்க உலகத்தோடு போகும்போது உலகத்தோடு நடந்து கொள்ளுகிறேன், அவங்களோடு போகும்போது இவங்களோடு போகுது அவங்களோடு நடந்து கொள்ளுகிறேன். ஒரு வெதுவெதுப்பான நிலைமை. ஆலயத்துக்கு வந்தா ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்மளை அறியாதபடி பாவ உணர்வு